ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி விட்டமின் B12 பற்றி தாங்க முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். விட்டமின் B12ல் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது என்னென்ன நோய்களை நமக்கு சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விட்டமின் B12 வந்து ஒரு நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின் ஆகும். இது இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்திற்கும் மனநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப நரம்பு மண்டலத்தின் இயக்கத்திற்கும் பேருதவி புரிகிறதுங்க. இது நிறையா இன்ஜெக்ஷன் மூலயமா கிடைக்கிது. இன்ஜெக்ஷன் போடாமல் நாம் எப்படி சமையல் நம்ம செஞ்சு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. குறிப்பாக இதனுடைய அறிகுறிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாய்ப்புண்ணு இருக்கும், தோல் நோய், மன அழுத்தம், தலைச்சுற்றல், உடல் சோர்வு, இரத்த உற்பத்தி, மூச்சு திணறல், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. என்னென்ன பொருட்களில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாமில் B12 இருக்குதுங்க. சைவ உணவு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பாதாம் ஒரு சிறந்த தீர்வு. பாதாம் நம்ம வெறுமனே சாப்பிடாம நைட்டு ஊற வச்சு காலையில் அதனுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்லாம். பாதாம் பால் மாதிரியும் குடிக்கலாம். பாதாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறதால ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேழ்வரகில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. நம்ம கேழ்வரகு தோசையாக சாப்பிட்லாம், ராகி களி மாதிரி கிண்டி சாப்பிட்லாம், பிஸ்கெட் செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறைய சாப்பிட்லாங்க. கால்சியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நிறைய சத்துக்கள் ராகியில் இருக்குதுங்க. ராகி இது மட்டும் இல்லைங்க, பல்லு வளமாக இருக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது பழைய சாதங்க. முதல் நாள் இரவே நம்ம செஞ்ச சாப்பாட்டை நம்ம தண்ணி ஊற்றி பழைய சாதத்தில் சாப்பிடும் பொழுது நிறைய B12 இருக்குதுங்க. இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு எல்லாரோட வீட்லேயுமே கிடைக்குங்க. இதில் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது எல்லா காலகட்டங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஈஸியாக நமக்கு வயிற்றில் செரிக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் இருக்கிறதால நன்மை செய்யும் பாக்டீரியா நம்மளுடைய குடலுக்கு தருதுங்க. அதனால் நம்ம ஈஸியாக பழைய சாதம் சாப்பிடும்பொழுது ஜீரண மண்டலம் சரியாகி விட்டமின் B12 நமக்கு கிடைக்கிது. B12 ஈஸியாக இதில் நமக்கு இருக்கிறதால நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். பால் சார்ந்த பொருட்கள்னு பார்த்தோம்னா தயிரில் இருக்குங்க, சீஸில் இருக்குது, நிறைய க்ரீமில் இருக்குது. க்ரீம் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். தயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோபயாட்டிக் நன்மை செய்யும் பாக்டீரியாஸுங்க இருக்கிறதால இந்த தயிரில் இருக்கக்கூடிய B12 நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஒரு கப் பாலில் நல்ல அளவு விட்டமின் B12 வழங்குதுங்க. இது தினசரி உணவில் நம்ம எளிதாக சேர்த்துக்கலாங்க. தயிரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இது ரைத்தா மாதிரி நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு தயிரில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் B12 கிடைக்கிது. சீஸில் செடார் போன்ற சில வகையான சீஸ்கள் இருக்குது. இது விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக பால் மற்றும் பால் பொருட்களை சேர்த்துக்கலாம். இதில் கொழுப்புகள் அதிகமாக இல்லை. விட்டமின் B12 நன்றாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா எக்கில் விட்டமின் B12 இருக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய B12 நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் DNA உருவாக்கத்திற்கு உதவுதுங்க. உடல் திசுக்கள் சரி செய்யுது. நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ விட்டமின் B12 இரத்த சோகை வராமல் தடுக்குதுங்க. முட்டை சிறந்த ஆதாரமாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டையில் லூட்டின் மற்றும் ஜியாகாந்தின் போன்ற கரோட்டினாய்டுகள் கண் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. முட்டையில் புரதச்சத்து நிறைய இருக்கிறதால குறைந்த கலோரிகள் கொண்டது. எனவே இது வெயிட் லாஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். B12 இருக்கிறதால பெரும்பாலும் எலும்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. எலும்பு ஆரோக்கியமாக சின்ன வயசுலேயே இருக்கும் பொழுது அவங்க ஈஸியாக எளிதாக பெருசானாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியங்கள் அவங்களுக்கு மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். முட்டையை நம்ம சாதாரணமாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கலாம், முட்டை பொரியலாக எடுத்துக்கலாம், எந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பாயிலாக எடுத்துக்கிட்டனாலும் உங்களுக்கு முட்டையினுடைய முழு சத்துக்கள் அப்படியே உடம்புக்கு கிடைக்குங்க. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காளானில் சிறந்த விட்டமின் B12 இருக்குது. சைவ உணவு உண்பவர்களுக்கு காளான் ஒரு சிறந்த தீர்வு. காளானில் வளர்க்கக்கூடிய காளானில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. இந்த காளானில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதால நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதில் நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் B இருக்குது, விட்டமின் C, விட்டமின் D மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பண்புகள் நமக்கு பயன்படுறதால காளானை தாராளமாக எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கிட்டு இதில் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஃபார்மில் சாப்பிடும்போது காளானுடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். காளானை கிடைக்கும்போது கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே காளானை எடுத்துக்க சொல்லி நம்ம பழகப்படுத்தணும். அடுத்தது கீரை வகைகளில் இருக்குது.
கீரையில் வந்து போலட் எனப்படும் விட்டமின் B9 உள்ளது. இது உடலுக்கு விட்டமின் B12 பயன்படுத்த உதவுதுங்க. கீரையில் உள்ள போலேட் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கத்திற்கும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. விட்டமின் B12 மற்றும் கீரையை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த நிறைய பேர் இறைச்சியில் இருக்குது. அவங்க வந்து எடுத்துக்காதவங்களுக்கு இந்த கீரை மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம டெய்லியும் வாரத்தில் ஒரு 3 நாள் கீரை எடுத்துக்கிட்டால் அந்த விட்டமின் B12 குறைபாடு இல்லாமல் இருக்கும். கீரையை நம்ம எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்குங்க. அடுத்து B12 வந்து அதிகமாக இருக்கிறது ஹோல் கிரெயின்ஸில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால B12 உறிஞ்சிக்குதுங்க. இதனால் நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து B12 கிடைக்குது. முழு தானியத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால ஜீரண மண்டலத்தை சீராக இது உதவுதுங்க. குடலுக்கு வந்து ரொம்பவுமே நன்மை பயக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விட்டமின் மற்றும் தாதுக்கள், இரும்பு, மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் நிறைய இருந்தாலுமே B12 அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தானியங்களில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுதுங்க. நீரிழிவு நோயை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இந்த ஹோல் கிரெயின் வந்து B12ஓடு சேர்ந்து நமக்கு பயன்படுது. அடுத்தது இப்போ பரவலாக காணப்படுறது என்னென்னா டோஃப்னா ஒன்றும் இல்லைங்க, இது பன்னீர் தான். இது வந்து வீகன் ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எடுத்துக்கூடிய ஒரு பன்னீர். இது சோயா பாலிலிருந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து நேரடியாக வந்து B12 கிடையாது. இந்த சோயா பாலில் இருக்கக்கூடிய பன்னீரில் வந்து செறிவூட்டுவாங்க B12 இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த இந்த B12 செறிவூட்டப்பட்ட டோஃபு நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்போது நிறைய மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்குதுங்க, நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். வீகன் ஃபுட் மட்டும் சாப்பிட்றவங்க இல்லை, மற்றவங்க எல்லாருமே நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது சோயாவுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், இருந்தாலுமே பன்னீர் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதையில் B12 இருக்குதுங்க. இந்த B12 வந்து மெக்னீஷியம், செலீனியம் மற்றும் நார்ச்சத்துக்களும் இதில் இருக்குது. சூரியகாந்தி வந்து ரத்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு கம்மி பண்ணுது. செரிமானத்திற்கு, நார்ச்சத்துக்கு, எல்லாத்துக்கும் மலைச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுக்குலாம் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சூரியகாந்தி விதைகளை எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. அசைவ உணவுகள்லையும் அதிகமாக இருக்குதுங்க. சால்மன் மீன், அதுக்கடுத்தது ஆட்டிறைச்சி, கல்லீரல், இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் சைவ உணவு சாப்பிட்றதுலையும் இருக்குதுங்க. நீங்கள் எதை சாப்பிட்ணுமோ அதை செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய நல்ல பதிவுகள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.